ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவை உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் ஷென் வந்து ஒரு நினைவுகள்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு லேம்ப் வச்சுருக்காரு. அந்த லேம்பை வச்சுட்டு இவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஒவ்வொரு மெமரியாக தொட்டு பார்த்தோம், நினச்சி பார்த்துட்டோம். நான் தான் இந்த ட்ரீம் வேர்ல்டையே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் உன்னை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் அங்கே தூங்கி எழுந்திரிச்சிக்கிறாங்க. நாம் எப்படியாவது இதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடணும், நம்ம யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் நம்ம ஆரண்யா மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட போனால் அங்கே ஆல்ரெடி ஸ்னேக் ஆயில் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க கீழே போட்டு என்ன எல்லா பக்கமும் ஒரே ஸ்னேக்காக இருக்குன்ட்டு பயந்துகிட்டே எழுந்திரிச்சு வெளியே வராங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சாச்சா வேகமாக ஓடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இன்றைக்கி உங்களுக்கு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி ஒரு கூடை வைக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேருந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்னேக் எழுந்திருக்குது. அது பேர் வந்து பிரின்ஸ் சிங்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அதை திறந்து விடுறாங்க. அது நேராக வெளியே வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் துபுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோ கட்டுறாங்க. அவர் வந்து அப்படியே கடத்தெருவு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இது ஒரு ட்ரீம்னே சொல்ல முடியாது, நல்லா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்துட்ருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு கடை இருக்குது. அதில் போய் சரி நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காரும்போது அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. சீசன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நஜஸ்டி சொன்னதுனாலேயே இங்கே வந்து ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அங்கே தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க ஒரு சில டைமில் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்க, நாமளும் அந்த சீஸு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே சீஸு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் சீஸு. அவரை பார்த்தோன்னே அவருடைய நினைவுகளை ஃபுல்லாக இவர் வாங்கிக்கிறாரு. இவரும் அவங்களாவே மாறிடுறாரு. அப்புறம் அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவர் தான் சீசன் நினைக்கிற அளவுக்கு பண்ணிடுறாரு. அப்போ ஒரு காவலாளி வந்துட்டு உங்களை அரண்மனைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவர் கிளம்புற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பாம்பை வந்து திரும்ப அடைச்சி வச்சுட்றாங்க. அதாவது பிரின்ஸ் சின்ன இனிமேல் கூப்பிடலாம். பிரின்ஸ் சின்ன அங்கே அடைச்சி வச்சுறாங்க. நம்மளுடைய சாச்சா வந்து அவங்க உட்காந்துட்ருக்கிறதுக்கு வந்து ஏங்க நீங்கள் இப்போல்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன்றீங்கன்னு. இல்லை எனக்கு பிடிச்ச நான் அவன் கூட தான் பேசுவேனா. ஆமாம், கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் நாங்கள் தள்ளி வச்சுருந்தோம். இன்றைக்கி அவனுக்கு பிறந்தநாள், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. ஓ உண்மையா, சரி நீ கொஞ்சம் என்கிட்ட வாயேன், நீ சொல்லு எனக்கு யாரெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் பிடிக்காது அப்படின்னோடனே அப்படியா இதுவும் ஒரு டெஸ்ட்டாக, எனக்கு கிஃப்ட் இருக்காம்னா நீ சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் வந்துட்டு இளவரசி இந்த நாட்டோட, உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் ஜுனோ, உங்களுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது அது பேர் சந்தி, நீங்கள் வந்துட்டு ஒருத்தங்களை உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு இங்கே தான் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பேலஸ்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டார். அப்போ பார்த்திங்கன்னா குயின் இருந்துட்டு சந்தியை திட்டிகிட்ருக்காங்க. உன்னால தான் ஜுனோக்கு இப்படி ஆகிடுச்சு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இல்லை நாங்கள் வந்து ஆரண்யாவை எப்படியா தோக்கடிக்கணும்னு தான் நினச்சோம், ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு ஆரண்யா வந்து ரொம்ப வேகமாக அது விளையாடுவான்னு எங்களுக்கு குதிரையில் வேகமாக ஆஸ்ட்ரேட் போவான்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் கீழே விழுந்துட்டா அக்கா அப்படின்னோடனே எல்லாம் உன்னால தான், இன்னொரு தடவைலாம் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுனோக்கு வந்து கை உடைஞ்சிச்சு. அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தோன்னே நேராக அவங்க வயிறை தான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே சரி அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடஞ்ச கையை காட்ட வராங்க. ஆனால் இவர் பல்ஸ் செக் பண்ணிட்டு எப்படி இதாச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் இவர் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஹீரோயின், நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்களும் வந்துட்டு இந்த இவளுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. இப்போ இந்த ஹார்ஸ் ரைடில் வந்துட்டு ஜுனோ வந்து அடிப்பட்டதை தான் நம்ம ஹீரோயின்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. நான் ஹார்ஸ் ரைடெல்லாம் போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோயின். அந்த சமயத்தில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே சரி சாச்சா அப்படின்னு சொன்ன சாச்சா இருந்தானே நான் இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமாக போவேன் அப்படின்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேர் சொல்கிறாங்க. சரி நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு இனிமேல் முள்ளால் தான் எடுக்கணும், நான் எப்படியா இந்த வாழ்க்கையை பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் நினச்சிட்டே எந்திரிச்சு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஹீரோ வராரு. வந்து சரி நான் என்னோடய பவர்ஸை கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு கல்டிவேஷன்லாம் முன்னே எல்லாம் வெளியே போங்கன்னு அங்கே இருக்கவங்கலாம் போயிட்டாங்க. ஹீரோயின் அங்கே இருக்காங்க. இவங்க வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு ஹீரோ சபாயின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாங்க.
அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எதாவது செய்யலான்னு பார்த்தா இந்த ஜுனோ வேறு அடிபட்டுருக்கு இல்லையா, அவளுக்கு வர உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆகிடும்னு நினச்சிட்டு இவங்க ஜுனோ வயிற்றுக்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறதா நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ இருந்துட்டு என்கிட்ட இருக்கிறது கொஞ்சமான பவர் தான், நீ இங்கே இருந்தாலும் நான் சீக்கிரமாக உன்னை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க, அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரே ஸ்னேக் ஐட்டமாக இருக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வைக்கிறான். அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஹீரோயினுக்கு தலைலாம் சுற்றுது, எப்படா சாப்பிட்றதுன்னு எடுத்து கிட்ட கொண்டு வந்து அப்படியே கொமட்டிகிட்டே வந்துருச்சு. இவங்க போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வரும்போது ஷென் முன்னாடி வந்துடுறாரு, அவங்க மேலே இடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு சாரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக என்ன ஹீரோயினோட பின்னாடியே வந்துடுறாரு. வந்துட்டு ஆரண்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க ஐயோ இவன் யாரா, நான் நல்ல வேலை சாச்சாவை கூப்பிட்டு வராமல் விட்டுட்டேனே, சரி நம்ம லக்க செக் பண்ணி பார்க்கலாம், சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் தான் ஷென்னு. ஓ நீ தான் ஷென்னா, சரி எனக்கு இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு மலையிலேயே இறங்கி ஓடி போயிடுறாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கோம், அதுலேயே எழுந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்படியே பின்னாடி ஒரு தேர்ட் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆள் இருக்கார். அவரும் அப்படியே சந்தேகமாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் மலையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சாச்சா வந்துட்டு சுடுதண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன், அவர் தான் வந்துட்டு ஷென்னா, அவர் தான் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னா, ஆமாம் அவங்க 2 பேருக்கும் நடந்த விஷயத்தை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஷென் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் தான் வந்து ரொம்ப அவங்கள மேலே அன்பாக இருந்தீங்க, ஆனால் அவர் வந்துட்டு இப்போ அந்த 2 பிரின்சஸோடு சேர்ந்துட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நீங்கள் ஒரு கிஃப்ட் அவரோட பர்த்டே கொடுத்தப்ப அவர் உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சா வந்து ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க ஆரண்யா கூட. அப்போ வந்துட்டு ஆரண்யா நினச்சி பார்க்குறாங்க, அவ்வளோதானா எனக்கு என்னமோ அதுக்கும் மேலே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆரண்யாவும் சரி விட்டுறாங்க. அன்றைக்கி நைட் முடிஞ்சு காலையில் பொழுது விடியுது. அதை பார்த்தோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு காஃபியெல்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கும்போது சாச்சா அதை விட சந்தோஷமாக ஓடி வராங்க. ஓடி வந்து உங்கள் மாஸ்டர் வந்துட்டார் அப்படின்னா, ஐயோ இதில் மாஸ்டர் வேறே, அவனை வேற சமாளிக்கணுமா, வந்துட்டு நான் நைட்டு ஒழுங்காக தூங்கலை, அதனால் நான் இன்றைக்கி மாஸ்டரை பார்க்க விரும்பலை அப்படின்னு. ஏங்க உடம்பு சரியில்லை, டாக்டர் கூப்பிட்டா ஒன்றும் தேவையில்லை, நீ போய் மாஸ்டர் கிட்ட மட்டும் இன்றைக்கி அவரை பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மாஸ்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ளூட் ஒன்று வாசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹீரோயின் நம்மளுடைய ஆரண்யை வந்து பார்க்க முடியாது அப்படின்றத சாச்சா வந்து சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் எந்திரிச்சு உள்ளே வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே ஆரண்யா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவரே வந்து தன்னை வந்து சொல்கிறாரு, என்னம்மா மாத கணக்காயிடுச்சு என்னை பார்த்து, அப்போவும் நீ என்னை பார்க்க விட மாட்டேங்கிற அப்படின்னோடனே சாச்சா வந்து சொல்கிறாங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவர் தான் மாஸ்டரோ அப்படின்னு எழுந்திரிச்சு வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு இடம் விட்டுறாங்க. உடனே அவர் உட்காந்துட்டு, சரி ஒரு மாதமாக நீ என்ன ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்னே நீ வெளியே போ அப்படின்னு சாச்சாட்ட சொல்லி அனுப்பிச்சுறாங்க. உடனே இவங்க தடுமாறுறாங்களா, அப்போ வந்துட்டு பார்த்துட்டே இருக்கார் அவர். உடனே இவங்க ஐயோ இவன் வேற பார்க்குறானே, சரி டீ கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஊற்றிட்டு அவங்ககிட்ட கொடுக்க, அவர் அதை கிட்ட கொண்டு போயிட்டு குடிக்காமலே அதை கீழே ஊற்றிடுறாரு. ஓ டீ நல்லா இல்லையா, சரி இருங்க நான் வேறு வேணால் சாச்சாவை போட சொல்லிட்டேன், நான் ஒன்றும் தேவையில்ல இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் வந்து ஒரு பாட்டில் நிறைய ஏதோ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, அதை ஊற்றி அவங்கக்கிட்ட கொடுக்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு. இது ஃபெமிலியராக இருக்கா, ஆமாம் அப்படின்னு. உடனே அவர் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவங்களுக்கு க்ரீட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் பிரின்சஸ் பை ஃபென்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபென்ச்சுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அப்போ நான் ஆரண்யா இல்லையா, நீ ஆரண்யாவே கிடையாது, நீ தான் வந்து சின்சூலேருந்து வந்திருக்க பை ஃபென்ச்சோ அப்படின்னோடனே, என்னையா இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறீங்க அப்படின்னு இவங்க ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கும் போது, சரி வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இவர் பேர் வந்து மோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பை ஃபென்ச்சு, நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரீம்குள்ளே வந்துட்டீங்க, உங்கள் பின்னாடியே இந்த மாதிரி ஹீரோவும் வந்திருக்காரு, இதை வந்து தேர்ட் பிரின்ஸ் தான் எனக்கு வந்து கூப்பிட்டு சொன்னார், நான் யாருன்னா ஒரு ஸ்னேக்கோட 2வது பையன், ஸ்னேக் அரசியோட 2வது இளவரசன், அவர் வந்து என்னை கூப்பிட்டு உங்களை காப்பாற்ற சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை காட்டுறாங்க. இவர் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி துங்கா தீஜினியும் இவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை அப்போ பார்த்தோன்னே, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம இங்கேருந்து எப்படி போக முடியும் அப்படின்னோடனே, நீ வந்து ஆரண்யா மாதிரி நடிக்கணும், அப்போ தான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நீ வந்து ஆரண்யா உடம்புக்குள்ளேயே இருக்கிறியா, இல்லை ஆரண்யா மாதிரியே நீ இருக்கிறதா இதுலலாம் பிரச்சனை அப்படின்னா, சரி நீ உண்மையாலுமே அவங்களோட ஆரண்யோட மாஸ்டர் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காட்டுறாங்க 25 வயசில் தான் நான் அவளை வந்து அந்த
பாம்போட இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், அந்த ஸ்னேக்கோட இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஷென் பார்க்கும்போது அவர் கல்டிவேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தார்ல, அது இந்த சீன் தான் போல். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்போ இருந்து அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அவளை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு 2 வருஷம் வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அவள் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாப்னு. என்னது சூசைட் அட்டன் பண்ணிட்டாளா? ஆமாம், அது எப்படின்னே தெரில. ஆனால் நீ வந்து இது நானும் இந்த 200 வருஷமாக இதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன பண்ணணும்? நீ இதுக்குள்ளே தவறுதெல்லாம் வந்துட்டேன். அவரும் எப்படி வந்தாருன்னு தெரியாது. துஹா தீஜு, நீங்கள் வந்து எப்படியாவது ஆரண்யா ரோனில் இருந்து நீ செஞ்சு அந்த மிஸ்டரியை கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து வெளியே போக முடியும்னு. நான் எப்படி தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னோடனே, இந்தாங்க இது வந்து அவள் நிறைய பேருக்கு எழுதின லெட்டர்ஸ், நீங்கள் இது வேணால் படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா கடத்தருவுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் துங்கா தீச்சுனும் உனக்காக வந்திருக்காரு, ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன், அவர் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப்